ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம கேமுக்குள்ளே டாப் கிரிமினல் பண்டில் எல்லாமே ரிட்டர்ன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதை தான் கைஸ் இன்றைக்கி நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 1000 டைமண்ட் இருக்குது கைஸ். அதை தான் நம்ம இன்றைக்கி கரைக்கே போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ட்ரிக் பண்ணிடுவோம். நம்ம வீடியோவை பாதி பேர் யாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு காஸ்டியூம் போட்டுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு எதனாச்சும் பெட்டும் மாற்றிப்போம், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நாய்க்குட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நான் ஸ்பின் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரோபோட் நாய் இதை வச்சு ஸ்பின் பண்ணுவோம், சரிங்களா. கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளியர் கேட்ச் கொடுத்துருவோம். கிளியர் கேட்ச் ஒரு 3-5 வாட்டி கொடுத்துருவோம் கைஸ். 1 2 3 4 5 போதும் கைஸ். ஆனால் இந்த வாட்டி அனைத்து கொடுத்து வச்சுருக்கானுங்க. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொன்றும் 600 டோக்கனு, 500 டோக்கனு, அப்புறம் 400 டோக்கன் கொடுத்து வச்சுருக்காங்க. இருக்கிறதுலே கம்மின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டாப் கிரிமினல் பண்டில் தான் மட்டும்தான். அது மட்டும் தான் 400 டோக்கனில் கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 600 டோக்கனு, 500 டோக்கன் கொடுத்து வச்சுருக்கானுங்க. நியான்னு பார்த்தீங்கன்னா 600 கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 90 ஸ்பின் போட்டுருவோம். ஒன்றுமே தரல கைஸ், 8 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் கைஸ் இதை பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு ஒரு பிக்கஸ்ட்டு ஸ்கேமு. ஏன்னா மற்ற சர்வருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 டோக்கனு 250 டோக்கன்லேயே கொடுக்குறானுங்க. இந்தியன் சர்வர்ஸுக்கு மட்டும்தான் கைஸ் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறானுங்களே. எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு பண்டில் எடுக்கிறதுக்கும் 5000 டோக்கன், கிட்டத்தட்ட 15000 டைமண்ட் ஆயிடும் கைஸ் இந்த ஒரு ரிங்கை முடிக்க, அப்ராக்ஸாக சொல்கிறேன். ஆனால் பாதி பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே லக்கில் உழுது சம்டைம்ஸ். இதெல்லாம் பார்த்தா வயிற்றுச்சலாக இருக்குது கைஸ். மறுபடியும் ஒரு 90 ஸ்பின்னு போடுறேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டோக்கன் தான் கைஸ் கொடுத்துருக்கானுங்க. இந்த ஒத்தையாக கொடுக்குறானுங்க கைஸ், வயிற்று தெரியுது. இப்போ 800 டைமண்ட் வந்துட்டு ரைட்டு. டோக்கனும் தரமாட்டுறானுங்க, பண்டலும் தரமாட்டுறானுங்க. இன்னொரு ட்ரிக் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் போயிட்டு இந்த ஃபீட்பேக் கொடுப்போம் பார்த்தீங்களா. அந்த ஃபீட்பேக் என்ன கொடுத்தா நம்ம கிடைக்கணும்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல. ட்ரை பண்ணுவோம். கேம் கன்சர்னில் போயிட்டு சும்மா எதனாச்சும் ஒரு ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. அடித்து விட்டு சும்மா ஸ்பின் பண்ணால் எதனா கிடைக்குன்றாங்க. ட்ரை பண்ணுவோம், சரிங்களா. நான் பார்த்தீங்கன்னா சும்மா உள்ளே போயிட்டு இந்த ஹெல்ப்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படியா குத்துட்றா கரீனா 90 2. ஐயோ ஒத்தையாக தரானுங்க கைஸ். 6 டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க. பணம் மிச்சம் எல்லாமே ஒத்தையாக தான் கொடுக்குறானுங்க. ஒன்று மட்டும் 2 கொடுத்துருக்கானுங்க ஒரு ஸ்பின்னில். மிச்சம் எல்லாமே ஒத்தையாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. இப்படி போட்டால் தரமாட்டானுங்க போலையே. 20 இதில் ஒன்று என்ன பண்ணுவோம், மாற்றி ஸ்பெண்ட் பண்ணி விடுவோம். இந்த வரேங்க 7, இந்த வாட்டி 7 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜெர்சியில் போடுவோன்னு பார்த்தா இதுலேயும் 7 டோக்கன் தான் தரானுங்க. அநியாயம் பண்ணுறானுங்க கைஸ். இந்த ஜெர்சிலையா, சரி ஜெர்சி எடுப்போமான்னு சொல்லுங்கள், எடுப்போம், சரிங்களா. இதில் மறுபடியும் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா 5 டோக்கன் பார்த்தீங்க கைஸ், ஒத்தையாக தரணும் கைஸ். இதெல்லாம் ஸ்பின் பண்ணுமான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்பின் பண்ணதில் இது ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம்னு சொல்லுவேன். ஒன்றில் கொடுத்துட்டு ஒன்று தரமாட்டானுங்க. ஏன்னா இந்த ஜெர்சி ரிங்கு இவனில் பார்த்தீங்கன்னா கம்மி டைமண்ட்லேயே ஜெர்சிலாம் கொடுத்தானுங்க பார்த்தீங்களா. அதுக்காக பழி வாங்குறானுங்களான்னு தெரியலை. கைஸ் லக்கி ராய், கோல்ட் ராய் என்ன எல்லாத்துலேயும் ஸ்பின் பண்ணி விடுவோம், சரிங்களா. பார்த்தீங்கன்னா 429 டைமண்ட் இருக்குது. நம்ம பழைய ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம். ஜூம் இன் ஜூம் அவுட் தான். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிட்டு பட்னு ஒரு 90 டைமண்ட் போட்டு பாருங்க. இந்த வாட்டி 7 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, 7 தான் கொடுத்துருக்கானுங்க. வயிறு எரி கைஸ். இதான் நம்ம கடைசி கோல்ட் ராயில், உங்களுக்கே தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புது கோல்ட் ராயில் வருது. மறுபடியும் போட்ட 90 கைஸ். பார்த்தீங்களா 10 டோக்கன் கொடுத்து வச்சுருக்கானுங்க.
அப்பப்போ கோல்ட் ராயில் லக்கி ராயில் ஸ்பின் பண்ணிக்காங்க கைஸ். இதுதான் ஒரு நல்ல ட்ரிக்கு. மறுபடியும் 8 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா 159 டைமண்டில் வந்து விட்டானுங்க கைஸ். அநியாயம் பண்ணுறானுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ நம்ம ஸ்பின் பண்ணுறப்போ. பார்த்தீங்கன்னா வெறும் 69 டைமண்ட் தான் இருக்குது. எப்போ 1000 டைமண்டில் ஆரம்பித்தோம், இது வரையும் டோக்கனும் நமக்கு தரல அதிகமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டலும் ஒன்று கூட உள்ளலை. இது ஒரு போன ரிங் ஈவெண்ட், யாருமே ஸ்பின் பண்ணாதீங்க. என்னை பொறுத்தவரையும் இது ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.